விசாரணையில வந்து நானா போய் கேட்டேன். ம். ஐயோ! ரமேஷ் நமக்கு அடுத்த வடசென்னையில தான் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னாரு. அப்புறம் விசாரணையில என்ன சார்ன்னு, அப்புறம் ஏதோ ஒரு அப்படி ஆட் ஆச்சு. அப்புறம் வடசென்னை வரும்போது, வடசென்னையில ரமேஷ் இது என்ன ஒரே ஒரு சீன் இருக்கு நடிங்கன்னாரு. பெரிய ரோல் அது. அந்த படம் ஷூட் வரும்போது அந்த ரோல் சின்னதாயிடுச்சு. ஓகே. ஸோ அவருடைய படங்கள் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பிஃபோர் எழுதுனது ஒண்ணு ஷூட் போகும்போது வேற மாரி இம்ப்ரூவைஸ் ஆகும். வேற மாரி மாத்துவாரு. வேற சீன்ஸ உள்ள வைப்பாரு. இத தூக்குவாரு, இத வைப்பாரு. அந்த மாரி ஒரு மூடு உள்ள ஆள். அவரு ஓகே. அந்த டைம்ல தி பெஸ்ட்டா எத குடுக்கணும். எது அப்படி உள்ள டைரக்டர். அதனால எதுவுமே கரெக்ட்டா சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஒரு ஃபங்ஷன்லயோ, ஒரு ஜாலி அடிக்கிற இடத்துலயோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டூர் போற இடத்துலயோ, ஒரு அங்கேயோ, இங்கேயோ ஒரு பார்ட்டிலயோ அது எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அவர பொறுத்தளவில ஒண்ணு படிப்பு, புக்கு படிக்கிறது, சினிமாவ பத்தி யோசிக்கிறது, அத பத்தி உள்ள விஷயங்கள். அந்த மாரியே தான் இருப்பாரு. ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட விடுதலை வந்து இன்னும் டாக் ஆஃப் த டவுன் தான். பிகாஸ் பார்ட் 1 வந்து அது முடிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 2 ஓட ரிலீஸ்க்காக தான் எல்லாருமே செம்ம அர்ஜா நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதுல உங்களுடைய கேரக்டர் வந்து அலாங் வித் சேத்தன் சார் கூட காம்பினேஷன் வந்து அப்சல்யூட் ஒரு ஆசமான ஒரு கேரக்டரா தான் இருந்திருக்கும். நெறைய இடங்கள்ல இந்த மனுஷன் நல்லவனா, இல்ல கெட்டவனா, இல்ல இவன் தான் அந்த சூழ்ச்சியா, கிளைமாக்ஸ் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஒருவேளை இவரு ஏதாவது ட்விஸ்ட் கிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரோ, மறைச்சு வச்சு அந்த ம். மாதிரிலாம் இருக்கும். ம். ஸோ அந்த படம் உங்களுக்கு அமைஞ்சதுக்கான விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது? அது இப்போ வெற்றிமாறன் சார் படம் பொல்லாதவன்ல மட்டும் தான் அவரு வந்து, "நீங்க வாங்க நடிங்கன்னு" சொன்னது. ஆ. அதுக்கடுத்து ஆடு களத்துல வந்து நான் இல்ல. வேற ஒரு யாரோ ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க. அப்போ அவருக்கு செட் ஆகாம இடையில கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் விசாரணையில வந்து நானா போய் கேட்டேன். ம். ஐயோ! ரமேஷ் நமக்கு அடுத்த வடசென்னையில தான் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னாரு. அப்புறம் விசாரணையில என்ன சார்ன்னு, அப்புறம் ஏதோ ஒரு அப்படி ஆட் ஆச்சு. அப்புறம் வடசென்னை வரும்போது, வடசென்னையில ரமேஷ் இது என்ன ஒரே ஒரு சீன் இருக்கு நடிங்கன்னாரு. சரி சார் ஓகேன்னு. அப்புறம் வடசென்னையில ஃபுல்லா ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ரோல் வர மாரி வந்துச்சு. அப்புறம் அதே மாரி அசுரன்ல யாரோ நடிச்சாங்க போல. அது செட் ஆகலன்னு என்னைய கூப்பிட்டாரு. நமக்கு அப்படி ரெகுலரா ஒரு படத்துல ஆனா ரெகுலர் ஆயிடுச்சு. ரெகுலரா ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அப்படியே விடுதலை வந்துச்சு. அப்போ பட் அவருக்கு ஆக்சுவலி வந்து விடுதலையுமே உங்களுடைய கேரக்டர்ஸ் முன்னாடி இல்ல. இல்ல அது இல்ல. இப்போ ஒரு அவரு பொறுத்தளவில ஒரு மெயின் ரோல்ஸும் அந்த லைனும் போயிட்டு அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி எடுக்கும்போது, ஆ. அவங்க சீன்ஸ் யோசிக்கும்போது, அப்போ ஒரு ரோல் ஒரு சின்னதா ஒரு ரோல் வருது. இது கரெக்ட்டா ஆப்ட்டா ரமேஷ் இருப்பாப்புல ஒரு போலீஸ். பின்னாடி ஐயா! அப்படின்னு பின்னாடி கரெக்ட்டா நிக்கிற ஒரு டிப்பிக்கல் போலீஸா இருப்பாப்புல அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மூடா அந்த சீன்ஸ் வரும்போது, அடுத்த சீன் அப்படி இம்ப்ரூவைஸ் ஆகுது, இம்ப்ரூவைஸ் ஆகுது, இம்ப்ரூவைஸ் ஆகுது. இப்படி தான் அங்க நடக்கும். ஓகே. பயங்கர பிளான்டா ரமேஷ் ரோல் இந்த ஆரம்பத்துல இப்படி வந்துரும். அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பொல்லாதவன் பொல்லாதவன் கமிட் ஆகும்போது, பொல்லாதவன்ல இந்த நான் பண்ண இன்ஸ்பெக்டர் ரோல் மிகப்பெரிய ரோல். ஆமா. பெரிய ரோல் அது. அந்த படம் ஷூட் வரும்போது அந்த ரோல் சின்னதாயிடுச்சு. ஓகே. ஸோ அவருடைய படங்கள் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பிஃபோர் எழுதுனது ஒண்ணு ஷூட் போகும்போது வேற மாரி இம்ப்ரூவைஸ் ஆகும். வேற மாரி மாத்துவாரு. வேற சீன்ஸ உள்ள வைப்பாரு. இத தூக்குவாரு, இத வைப்பாரு. அந்த மாரி ஒரு மூடு உள்ள ஆள். அவரு ஓகே. அந்த டைம்ல தி பெஸ்ட்டா எத குடுக்கணும். எது அப்படி உள்ள டைரக்டர். அதனால எதுவுமே கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஆனா பை லக்கா நம்ம வந்து எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ற மாரி ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஓகே. ஸோ அதே படங்கள்ல வந்து பார்க்குறப்போ, சூரி சாரோட ஆக்டிங் பத்தி அப்சல்யூட் ஆசமா இருக்கும். பிகாஸ் நெறைய காமெடி ஆக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, இல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவா வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆகுறதே கிடையாது. பிகாஸ் அவங்க அந்த ஜானர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. ஏன்டா நீ இந்த ஜானர்ல இருந்து மாறுனேன்ற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் நம்மள நெறைய பேர் இருந்திருக்கும். அதுல குறிப்பா இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாமன்னன்ல வந்த வடிவேல் சாரா இருந்தாலும் சரி, சூரிய பார்த்து நம்ம வந்து மெர்சல் ஆயிட்டோன்னே சொல்லலாம். இவங்க 2 பேரையும் நாங்க இது மாரிலாம் எதிர்பார்க்கவே இல்லையா? என்ன மாரி ஆக்டிங்லாம் இருந்துச்சு? எப்படி சார் இருந்தது? சூரிய வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டா, ஒரு பரோட்டா சூர்யா பார்த்துட்டு இருந்த நம்ம, நோடா! இவர் அப்படி கிடையவே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேற மாரி ஒரு டைமென்ஷன். ஆன் செட் வாட் டஸ் தட் ஃபீல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, அவங்க ஒரு நல்ல ஆக்டர்ஸ். ம். இப்போ நான்லாம் சொல்றேன்ல, நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர்டா வரல, அதா வரல, இதுக்காக வேண்டி பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து வெறி. நெறைய நாடகங்கள், நெறைய மேடை இது, நெறைய காமெடியன்ஸ் அது இதுன்னு பண்ணி 24 நேரமும் வெறி ஏத்தி நடிகனானவங்க. அவங்களுக்கு இன்பில்ட்டாவே டேலண்ட் ஜாஸ்தி. ஓகே. ஓகேவா? அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது இப்ப நான் எப்படி போலீஸா போனனோ, நான் அதுக்காக வேண்டி வேற ஒரு ரோல் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதே மாரி அவங்க ஒரு கிடைச்ச சான்ஸ் காமெடி. காமெடியில கிளிக் ஆகணும்னா நம்ம அதிலே தான் இன்னைக்கு. இங்க எல்லாம் ட்ரெண்ட் தானே அப்படித்தானே போகுது. ஆமா. காமெடினா காமெடினா தான் பார்ப்பாங்க. வில்லனா வில்லனா தான் பார்ப்பாங்க. அந்த மாரி ஆயிருச்சு. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது.
ஸோ அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும், கிடைக்காதான்னு இருப்பாங்க. ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் கொடுக்க மாட்டாங்க. கதாபாத்திரமா அவர் எப்படி பண்ணுறாரோ அப்படி தான் வர முடியும். ஸோ அந்த ஹோப் அவர்கிட்ட இருக்கனால நம்பி அவர் அதில் ஒப்படைச்சார். ஸோ அவர்கிட்ட இருந்த டேலண்ட்டும் அவருடைய டிசைனிங்கும் சேர்ந்து அது அபாரமான ஒரு ரிசல்ட்டு. அங்கே ஃபஸ்ட்டு நடிக்கக்கூடாது வெற்றிமாறன் சார்கிட்ட. ஸோ அவருடைய விஷயங்கள் அது ஒரு மேஜிக். அது அங்கே போனால் இப்போ எல்லாரும் யாருமே அங்கே போனால் நல்லா நடிச்சிடலாம். ஏன்னா தாண்டி லைக் யாருமே நல்லா நடிச்சிடலாம் தாண்டி அந்த மூவியில் லைக் எல்லா கேரக்டர்ஸ் நிறைய பேர் அசோசியேட் ஆகிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன ரோல்ஸில் வந்து ஏகப்பட்ட ஒரு கேஸ்டிங்ஸ் இருந்துச்சு அதுக்குள்ளே. பட் ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்த மாதிரி தான். நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுறீங்கன்னா நீங்கள் நடிச்சுட்டு தாண்டா போகணும், அதாவது நடிக்க தேவையில்லை, உங்களோட கேரக்டர் நீங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நாங்க வெற்றிமாறன் சார் வந்து ஒரு சூப்பர் கிரேட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், ஒரு டைரக்டரா நாங்க மேல பாக்குற அளவுக்கு தான் இருக்காரு. பட் ஆனா அவர் ஒரு அசோசியேட்டா இருந்த ஒரு பீரியட்ஸ்ல இருந்துமே ஈவன் டிராவலிங். ஸோ அவரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல அவரோட அர்ஜ் எப்படி சார் இருந்துச்சு, லைக் அவரோட growth எப்படி இருந்துச்சு நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு? அவரு ஒரு 24 ஹவர்ஸ் சினிமா ரசிச்சு அதுக்குள்ளேயே வேலை செய்கிற ஒரு ஆள். அப்போ பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாரு. வேற எதுவாகவும் ஒரு நான் பார்த்ததில்ல. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ, ஒரு ஜாலி அடிக்கிற இடத்துலையோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸு டூர் போகிற இடத்துலையோ, ஒரு அங்கேயோ ஒரு பார்ட்டிலையோ, அது எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அவரை பொறுத்தளவில் ஒன்று படிப்பு, புக்கு படிக்கிறது, சினிமாவை பற்றி யோசிக்கிறது, அதை பற்றி உள்ள விஷயங்கள், அந்த மாதிரியே தான் இருப்பார். ஸோ 24 நேரம் ஒரு அதிலே தான் இருப்பார். ஸோ அது அவர் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை பார்க்கும்போது, பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அப்போ இருந்து அதே தான் நான் அவரை பார்த்துக்கிறேன். ரொம்ப சீரியஸான ஒரு சினிமா நேசிக்கிற ஒரு மனிதர் அவர் அப்படின்றதான் எல்லாருக்குமே தெரியும். அவர் பெரிய ஆள் வருவார் அப்போவே எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படிப்பு, உண்மையிலே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து தன்னை வளர்த்துக்கிறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது சொல்லுவாங்க, அவங்க ஸ்கூல் படிக்கிறது நமக்கெல்லாம் இந்த புக்கு படித்தாலும் தூக்கம் வந்துடும், அவங்க எவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள், தன்னை தயார்படுத்தி கொள்ளணும். அந்த மாதிரி வந்ததுனால அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்கிறார். இன்னும் அதே மூடில் தான் இருப்பார், டைவர்ட் ஆக மாட்டார். ஓகே.